ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம ரசகுல்லா எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு, யார் வேணால் உடனே செய்யக்கூடிய அளவுக்கு ஈஸியான ஸ்வீட்டு. நம்ம இந்த ரசகுல்லா செய்கிறதுக்கு அதிகமான பொருள்லாம் வச்சு எதுவுமே பண்ண போகிறதில்ல. ரொம்ப ஈஸியாக வெறும் ஒரு 3 பொருளை வச்சு ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். அந்த என்னென்ன பொருள்ன்றதே இப்போ பார்த்துடலாம். இதுக்கு மில்க் வந்து 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. மில்க் வந்து நல்ல திக்கான மில்காக இருக்கணும். நீங்கள் மில்க் வாங்கும் போதே வந்து ஃபேட் மில்காக பார்த்து வாங்குங்க. ஃபேட் பர்சன்டேஜ் வந்து 6.0% அந்த மாதிரி மில்காக பார்த்து வாங்கிக்கோங்க. அது வந்து 1 லிட்டர். சுகர்னு பார்த்தீங்கன்னா 300 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. நம்ம அது 1 லிட்டர் பாலுக்கு வந்து 300 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு ஆஃப் லெமனோட சாறு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம ரசகுல்லா செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 பொருட்கள். இப்போ ஆப்ஷனல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஐட்டத்தை சேர்த்துக்கிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய். ஏலக்காயில் வந்து வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான், நம்ம விருப்பம் போட்டால் போட்டுக்கலாம், இல்லை கட்டியோட தேவையில்லை. ஆனால் முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த மில்க்கு, சுகரு, லெமன் சாறு, அவ்வளோதான். இப்போ இந்த ரசகுல்லா வந்து நம்ம எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 லிட்டர் மில்க்கை வந்து ஸ்டவ்வில் கொதிக்க விடுங்க. பால் நல்லா பொங்கி வரட்டும். இப்போ பால் நல்லா பொங்கிடுச்சு. இந்த பொங்குற நேரத்தில் நம்ம ஒரு ஆஃப் லெமனோட சாறு எடுத்து வச்சுருக்கோம். அந்த சாறை சேர்த்துருங்க பாலில். சேர்த்துட்டு கலரி விட்டுனே இருங்க கரண்டியில். இப்போ நம்ம லெமனோட சாறு போட்டதுனால பால் வந்து திரிய ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இப்படி கலரி விட்டுனே இருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், பால் தனியாக அந்த பாலில் இருக்கிற அந்த தண்ணி தனியாக தெரிகிற அளவுக்கு அப்படியே திரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தயிர் மாதிரி கட்டி கட்டியாக இப்போ நல்லா பால் திரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம பால் கொதிக்க வைக்கும்போது தண்ணிக்கினி எதுவுமே சேர்த்துடக்கூடாது. தண்ணி சேர்க்காம தான் வந்து வெறும் பாலை தான் வந்து கொதிக்க வச்சுருக்கோம். அந்த கொதிக்க வச்சு வர நேரத்தில் தான் நம்ம லெமனோட சாறை சேர்த்தோம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பால் காய்ச்சி திரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, வேறு ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்து மேலே ஒரு ஒயிட் காட்டன் துணி எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமான ஒயிட் காட்டன் துணி போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம இந்த காய்ச்சி திரிய வச்சுருக்க அந்த பாலை வந்து அதில் சேர்த்து ஃபில்டர் பண்ணுங்கள். இப்போ அந்த பாலோட தண்ணி வந்து ஃபுல்லாக போகிறதுக்காக நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அம்மிக்கு எடுத்துருங்க. திரிஞ்ச பாலை வந்து நம்ம ஒரு துணியில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணால் நம்ம லெமன் போட்டதுனால லெமனோட ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்போ நார்மலாக வந்து பச்சை தண்ணியோ இல்லை கோல்டு வாட்டரோ சேர்த்து அலசி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு சொம்பு அளவுக்கு கோல்டு வாட்டரை சேர்த்துக்கிறேன். கோல்டு வாட்டர் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் நார்மல் பச்சை தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி அலசி எடுத்துட்டிங்கன்னா உங்களோட லெமனோட ஸ்மெல் சுத்தமாக இருக்காது. கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஒரு முறைக்கு 2 முறை வர அளவுக்கு நல்லா அலசி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணியில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி செய்யும் போது லெமனோட ஸ்மெல்லு துளி கூட இருக்காது. இப்போ பாருங்கள், கடைசியாக நல்லா தண்ணியில் அதற்கு நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துருங்க. நம்ம நல்லா வடிகட்டி வச்சுருக்கிற திரிஞ்ச பால் கட்டியை வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. இப்போ நம்ம ரசகுல்லாவுக்கு வந்து சர்க்கரை சிரப் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க 300 கிராம் சர்க்கரையை சேர்த்துருங்க.
இதுக்கு தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா ஒரு பவுல், அந்த பவுல் அளவுலேயே வந்து 2 பவுல் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்குங்க. தண்ணியை சேர்த்துட்டு தண்ணி வந்து கொதிச்சா போதும். ஒரு கம்பி பதம் அந்த மாதிரிலாம் வரணும்லாம் அளவு இல்லை. சர்க்கரை தண்ணி கொஞ்சம் கொதி வந்தால் போதும். நம்ம வடிகட்டிட்டு திரிஞ்ச அந்த பால் கட்டியை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு எவ்வளோ அழுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தி நல்லா பிசிஞ்சு எடுதுங்க. அப்போ தான் வந்து திரிஞ்ச இது வந்து நல்லா கரைஞ்சி வரும். நல்லா அழுத்தம் போட்டு நல்லா பிசிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன சைஸில் ரவுண்டாக பால்ஸாக உருட்டி வச்சிட்டோம். இப்போ நம்ம உருட்டின அந்த பால்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 பீஸ் இருக்குது. நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெரிய சைஸ்லேயும் போட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப சின்ன சைஸில் தான் போட்டிருக்கேன். நம்ம சர்க்கரை தண்ணியில் போட்டு கொதிக்க விடும்போது இதோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பெருசாகும். அதனால் நமக்கு இந்த சைஸ் தான் நம்மளுக்கு கரெக்டான சைஸு. சர்க்கரை வந்து ஒரு கொதி வந்தால் போதும். சர்க்கரைலாம் வந்து ஃபுல்லாக கரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வந்துட்டாலே போதும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 4 ஏலக்காய் வந்து இதில் தட்டி போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான். ஏலக்காய் பிடிக்காத கூட போட தேவையில்ல. அந்த தட்டி போட்ட ஏலக்காயும் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கள், அடுத்தது நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த பால்ஸை வந்து இந்த சுகர் தண்ணியில் சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஸ்லோ பண்ணுறாதீங்க. நல்லா சலச்சலன்னு கொதிக்கிற நேரத்தில் தான் அந்த பால்ஸை போடணும். அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கொதிச்சா போதும். இதுலேயே வந்து கொதிக்கிட்டோம். பாருங்கள், நல்லா சலச்சலன்னு கொதிக்குது. இந்த மாதிரி சலச்சலன்னு கொதிக்கும் போது போட்டால் தான் வந்து நம்ம போட்ட பால்ஸ் வந்து எதுவும் உடையாமல் இருக்கும். இந்த உருண்டைகள்லாம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகட்டும். நல்லா சலச்சலன்னு கொதிக்கும் போது மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ரசகுல்லா வந்து நம்ம போட்ட சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது. ரசகுல்லாவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பஞ்சு போல் நம்மளோட ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எந்த அளவுக்கு பஞ்சு பால்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த ரசகுல்லா வந்து ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் இதுலேயே. அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டையும் உடனுக்குடன் நீங்கள் பார்த்துக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.